Audit of banks, page number 10.11, income recognition policy. The policy of income recognition should be objective and based on record of recovery rather than on any subjective considerations. The income from non-performing asset is not recognized on accrual basis, but is booked as income only when it is actually received. ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து பேங்க்குக்கு வர இன்கம்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட இன்கம் ஒரு பேங்க்குக்கு. எக்ஸாம்பிளுக்கு லோன்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும், செக் கரெக்ஷன் பண்றப்ப செக் சார்ஜஸ் போடுவாங்க, டிடி போடுறப்ப டிடி சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்கம் வந்து பேங்க் வரும். அந்த ஒவ்வொரு இன்கமும் அவங்க வந்து எப்படி ரெகனைஸ் பண்றாங்கன்றது மேட்ரு. ஸோ இப்போ மீதி இன்கம்லாம் வந்து அக்ரூவல் பேசிஸ்ல ரெகனைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ செக் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ்லாம். ஆனால் ஒரு சில டைம் வந்து ஒரு சில இன்கம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கஸ்டமர் பே பண்ணுறது. அவங்க வந்து ஒரு 3 months பே பண்ணாமல் இருக்காங்கன்னா அது வரைக்கும் அதை நம்ம அக்ரூவல் கான்செப்ட் ரெகனைஸ் பண்ண முடியும். ஆனால் மோர் தென் 3 months ஆகியுமே அவங்க பே பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் வரலாம், வராமலும் போகலாம். அப்போ வந்து அந்த அசெட் வந்து இத்தனை நாள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்த அசெட், ஸோ அது வந்து பர்ஃபார்மிங் அசெட், இனிமேல் வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ வந்து அது நான் பர்ஃபார்மிங் அசெட் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ அப்படி வந்து ஒரு அசெட் வந்து நான் பர்ஃபார்மிங் கேட்டகரிக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லேயும் நம்ம வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் இருக்குல்ல, அக்ரூவல் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்லேயே வந்து இன்கம் வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடாது. எப்போ வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாலிசி ஆஃப் இன்கம் ரெகனைசேஷன் ஷுட் பி அப்ஜெக்டிவ் அண்ட் பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட் ஆஃப் ரெக்கவரி ராதர் தென் ஆன் எனி சப்ஜெக்டிவ் கன்சிடரேஷன். ஸோ ஜென்ரலாக வந்து இன்கம் ரெகனைசேஷன் பார்த்தோன்னா ரெக்கவரியை பொறுத்து தான், வேற ஏதாவது கன்சிடரேஷன் இருக்கு அப்படின்னா அதை கணக்கு இல்லை, ரெக்கவரியை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து அக்ரூவல் பேசிஸ்ல வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டோம். புக்ட் அஸ் இன்கம் ஒன்லி when it is actually received. ஸோ வந்து ஒரு அசெட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆயிடுச்சு, ஆனால் அந்த அசெட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டுட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டே இருக்கிறனால அந்த அமௌண்ட் வந்து நம்ம இன்கமா வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடாது. எப்போ அந்த அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அதை இன்கமா ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The form and content of financial statements. Subsection 1 and 2 of Section 29 of Banking Regulation and 1949 deals with the form and content of financial statement of banking company and their authentication. The subsection are also applicable to nationalized banks, State Bank of India, regional rural banks. ஜென்ரலாக வந்து ஸ்டேட் பேங்க், நேஷனலைஸ்ட் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல சொல்ற செக்ஷன் வந்து அப்ளிகபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எவ்ரி பேங்கிங் கம்பெனி இஸ் required to prepare a balance sheet and profit and loss account in the form set out in the 3rd schedule of the act as near that to as a circumstance audit. From Form A of 3rd schedule to Banking Regulation Act contains the form of balance sheet and Form B contains the form of ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து ஃபார்ம் ஏ, இன்னொன்று ஃபார்ம் ஏ 3rd ஷெடியூல். 3rd ஷெடியூலில் வர ஃபார்ம் ஏ படி பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும், அதே 3rd ஷெடியூலில் வர ஃபார்ம் பி படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? So every banking company needs to comply with the disclosure requirement as under the various accounting standards as specified under Section 133 of the Companies Act 2013, the read with Rule 7 of Companies Act Rules 2014, insofar as they apply to banking companies of the accounting standard issued by the ICAI. ஸோ அதே மாதிரி பேங்கிங் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பேங்கிங் ஆக்ட் அப்ளிகபிள், கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள், அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அப்ளிகபிளா. ஸோ அதெல்லாம் சொல்ற மாதிரி அவங்க டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், எதுவும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Subsection 1 of Section 30 of Banking Regulation and 1914 requires that balance sheet and profit and loss account of the banking company should be audited by a person duly qualified under any law of the time being forced to be an auditor of the companies. ஸோ என்ன சொல்ற வராங்க அப்படின்னா வந்து கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து குவாலிஃபைடோ அவங்க வந்து பேங்கிங் கம்பெனிஸுக்கு ஆடிட் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து சிஏ தான், வேற யாரும் கிடையாது, ஜென்ரலாக சிஏ தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் அப்ளிகபிள் அஸ் டு கம்பெனி ஆடிட்டர். இது வந்து நீங்கள் கம்பெனி ஆடிட்டில் பார்த்துருப்பீங்க, ஆடிட்டரோட எலிஜிபிலிட்டி, டிஸ்குவாலிஃபிகேஷன். அந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வர வாய்ப்பு கிடையாது, பிகாஸ் வந்து சிலபஸ் வந்து லால இருக்கு, அங்கே தான் கேட்பாங்க. ஆடிட்டில் வருது ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த சிலபஸ் வந்து ஆடிட்டுமே இருந்துச்சு, ஆனால் 2 பக்கமும் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர். The audit of a banking company is to be appointed at an annual general meeting of the shareholders. The audit of a nationalized bank is to be appointed by the bank concerned acting through its board of directors. In either case, approval of the Reserve Bank of India is required before the appointment is made. அதே மாதிரி regional rural bank to be appointed by the bank concerned with approval of central government. ஆக்சுவலாக இந்த பார்த்தோம்னா 3 பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்று வந்து பேங்கிங் கம்பெனி, இன்னொன்று வந்து நேஷனலைஸ்டு பேங்க், இன்னொன்று வந்து ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ வந்து பேங்கிங் கம்பெனிக்கு வந்து யார் வந்து ஷேர் ஹோல்டர் லைக் ஆடிட் அப்பாயிண்ட் பண்ணணும் பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஏஜிஎம்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டர் அப்பாயிண்ட் பண்ணணும், லைக் ஆடிட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனால் வந்து ஆர்பிஐயோட பர்மிஷனோட பண்ணணும். 2 கேஸ்லையுமே வந்து ஆர்பிஐ பர்மிஷன் மேட்ரு. பேங்கிங் கம்பெனிஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அதே வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பட் ஆனால் வந்து அப்ரூவல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தோம்னா டு பி அப்பாயிண்டட் பை பேங்க் கன்சர்ன் வித் தி அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற பர்சன் வந்து ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெம்யூனரேஷன் ஆஃப் ஆடிட்டர் பற்றி சொல்கிறாங்க. The remuneration of auditor of a banking company is to be fixed in accordance with the provision of section 142 of the Companies Act 2013, that is by company general meeting or in such manner as the company in general meeting may determine. ஸோ ஜென்ரலாக அவங்க ஆக்டில் சொல்கிற மாதிரி அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணி ரெம்யூனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர எவ்வளோ அமௌண்ட்லாம் அவங்க சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் the remuneration of audit of nationalized bank and state bank of India is to be fixed by the Reserve Bank of India in consultation with central government. ஸோ வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ரெம்யூனரேஷன் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஆர்பிஐ இருக்காங்கல்ல, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சல்டேஷனோட சேர்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பேங்கிங் கம்பெனிஸுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிறபடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசாக இல்லை ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஆடிட்டர். Auditor of a banking company, nationalized bank, State Bank of India, regional rural bank has the same power as those of the company auditor in matter of access to the books of accounts, documents, vouchers. ஜென்ரலாக வந்து கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிறபடி ஆடிட்டர்ஸ்க்கு என்ன பவர் இருக்கோ அந்த எல்லா பவருமே வந்து பேங்க் ஆடிட் பண்ணுற ஆடிட்டர்ஸ்க்கும் இருக்குது. புக்ஸை பார்க்கறதுக்கு, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். In the case of a nationalized bank, the auditor is required to make a report to central government in which he has to state the following. ஸோ வந்து ஒரு வேளை வந்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் வந்து ஆடிட் பார்க்குறாரு, ப்ரைவேட் பேங்க்ல ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் வந்து ஆடிட் பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். Whether in his opinion financial statement present a true and fair view of the affairs of the bank and in case he had called for any explanation or information whether it has been given and whether it is satisfactory. ஸோ இதோட ஒப்பீனியன் படி இந்த பேங்க் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒப்பீனியன் கொடுக்குறாரு. செகண்ட் வந்து whether or not the transaction of a bank which have come to its notice have been made with the powers of the bank. ஸோ வந்து பேங்க் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து அவங்களோட பவர் இருக்கும்ல, அந்த பவருக்குள்ள தான் பண்ணியிருக்காங்களா இல்லை பவர் தாண்டி பண்ணியிருக்காங்களா. இப்போ ஜென்ரலாக வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஹவுசிங் லோன்னா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வேளை அந்த கண்டிஷனை தாண்டி ஒரு கோடியாக லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க பவரை தாண்டி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அவங்களோட பவர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற அவங்க எக்ஸாம்பிளுக்கு பவர் மாறும். ஒரு சின்ன பேங்காக இருந்தால் உனக்கு வந்து நீ அப் டு 25 lakhs லோன் கொடுக்க முடியுன்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருப்பான். கொஞ்சம் பெரிய பேங்காக இருந்தால் நீ வந்து 15 lakhs 1 crore வரைக்கும் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு சின்ன பேங்க் வந்து 25 lakhs தான் வந்து பவர் கொடுத்துருக்கான். பட் அந்த பவர் தாண்டி அவங்க 30 lakhs 40 lakhs லோன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நோட் பண்ணி சொல்லணும். Whether or not the return received from the offices and branches of the bank have been found adequate for the purpose of his audit. ஸோ அவங்க நம்ம கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் அவங்க whether or not the return received from the offices or branches of the bank have been found adequate for the okay நம்ம ஆடிட் பார்க்கறதுக்கு அவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து சஃபிஷியண்டாக இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எனி அதர் மேட்டர் விச் ஹி கன்சிடர் ஷுட் brought to the notice of the central government. வேற ஏதாச்சும் நம்ம வந்து சிக்னிஃபிகண்டாக அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மேட்டரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐஸுக்கு கொண்டு வரும். So the report of audit of State Bank of India is also to be made to the central government and is almost identical to the audit report in case of nationalized bank. ஸோ வந்து ஸ்டேட் பேங்க்குக்கும் நேஷனலைஸ்ட் பேங்க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ரிப்போர்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் நம்ம வந்து கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மட் ஆஃப் ரிப்போர்ட். த ஆடிட்டர் ஆக்சுவலாக அந்த இது நடந்துச்சுல கொஞ்ச நாள் முன்னாடி பேங்க்ஸ்லாம் மெர்ஜ் பண்ணாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஏகப்பட்ட பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக எல்லா சின்ன சின்ன பேங்க்ஸாக இருந்த எல்லா பேங்க்கையும் வந்து கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 சின்ன பேங்க் தூக்கி ஒரு சிங்கிள் பேங்காக மெர்ஜ் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. லைக் நான் ஒரு டைம் ஒரு கிளாஸ் போயிருந்தப்ப அங்கே ஒரு ஆடிட்டர் சார் சொன்னார், அது வந்து பேங்கிங் செக்டர் நடந்த ஒரு ஸ்கேம். இப்போ அந்த பார்த்தாங்களா பேங்க்ல வந்து இத்தனை கோடி லோன் வாங்கிட்டு கொடுக்கல, அந்த லோன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல்ல. அது ஜென்ரல் எல்லாமே வந்து மேலே இருக்க பவரோட பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சுன்னா நல்லா ஒரு 4 பேங்க் இருக்கு, 4 பேங்க் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தோட பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கு, லோன் பேலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கு. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 இருக்காங்க. அப்போ வந்து ஃபிகர் வந்து பாசிட்டிவ் 400 இருக்கு. ஒரு பேங்க்ல வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கு, அந்த ஃபண்ட் எல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க, ஏதோ மாற்றிருக்காங்க. அப்போ வந்து அந்த வந்து ஃபிகர் வந்து -200 இருக்கு. அப்போ இந்த 400 -200 மெர்ஜ் பண்ணுறப்ப ஃபிகர் வந்து நமக்கு வந்து +200 வந்துடும். அப்போ வெளியிருந்து பார்க்குறப்ப அந்த பேங்க் வந்து ஓகே பாசிட்டிவ்ல தான் இருக்குது, நெகட்டிவ்ல இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ்ல பேங்க்கை வந்து நல்லா இருக்க பேங்க்ல மெர்ஜ் பண்ணி நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்படிதான் அவர் வந்து தெளிவாக சொன்னார், பட் எனக்கு மறந்துச்சு ஃபுல் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் லைக் பேங்க்லாம் மெர்ஜ் பண்ணதுக்கான மெயின் ரீசனு. லைக் சிம்பிளாக எதுவுமே நடக்காது வாய்ப்பு இல்லை. ஒன்று நடக்குதுன்னா அது பின்னாடி வந்து ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். ஸோ லைக் இந்த இதுக்கும் வெளியே பார்க்க யாருக்குமே தெரியாது. பேங்க்லாம் மெர்ஜ் பண்ணி விட்டாங்க, சின்ன சின்ன பேங்க்லாம் ஒன்றா சேர்த்து விட்டு டாஸ்க் வந்து ஈஸியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா வந்து அது எல்லாமே வேற ஏதோ ஒன்று பெருசாக மறக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி ஜாயின் பண்ணி விட்டது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்.
என்ன தெரியல. ஃபினான்ஸும் அப்படிதான். ஏகப்பட்டது அப்படிதான். இல்ல ஆக்சுவலா எங்க கோல்டு சேஞ்ச் வரதுக்காக அவன் தான். கோல்டு பிரேஸ் கேப் தான் ஒரு ஆள் தான் மாட்டிக்கிட்டான் ஒரு வருஷம். அதாவது பிளட்ஜ் பண்ணி கஸ்டமருக்கு தெரியாமையே கஸ்டமருக்கு அதிக வரைக்கும் பிளட்ஜ் பண்ணி ஆப்ஷன் எதுவுமே காட்டிக்கிட்டான். கஸ்டமர் தெரியாது. கஸ்டமர் தெரியாது. கேட்டப்ப திருப்பி கொடுத்துருவாங்க. பண்ண முடியும். கோல்டு தானே. திருப்பி கொடுத்தா போதும் கஸ்டமர். திருப்பி வரும். சரி சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த வெயிட் பண்ண ப்ராசஸ்ல இவங்க பண்ணி வச்சிருவாங்க. அதனால தான் இப்போ எல்லா எஸ்எஸ்லையுமே கஸ்டமர் வந்து வீடியோ ப்ரூஃப் வேணும். லைவ்ல கூட கொடுக்கணும். ஓகே. கோல்டு வைக்கிறதுக்கா? கோல்டு திருப்பத்துக்குமே லைவ்ல கஸ்டமர் வரணும். பாருடா. ஆக்சுவலா மணப்புறம் மட்டும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.